ஹாய், இந்த வீடியோவில் நம்ம வாட்ஸ்அப்பில் ஜெமினை ஏஐ உடைய மல்டி மாடல் ஃபீச்சராக இருக்கக்கூடிய இமேஜ், ஆடியோ அண்ட் டெக்ஸ்ட் ப்ராசஸிங் எல்லா விஷயங்களையும் எப்படி நம்ம வாட்ஸ்அப்பில் இன்டெகிரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ அதுக்கான ஒர்க் ஃப்ளோ தான் இது. ஸோ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத ஒரு டெமோவோட பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒர்க் ஃப்ளோவில் எந்தெந்த நோட் எதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டெமோவை கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் ட்ரிகர். ஸோ இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒர்க் ஃப்ளோவில் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா நோடுக்கான க்ரெடென்ஷியல்ஸும் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோவை நான் செப்பரேட்டாக ஆட் பண்ணியிருக்கேன் சேனலில். ஸோ செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ எப்படி நம்ம ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே. ஸோ அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒர்க் ஃப்ளோக்கான இந்த ஃபைல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணி நீங்கள் டேரெக்டாக இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டு மென்ஷன் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. வாட்ஸ்அப் ட்ரிகர் அப்படிங்கிற நோட் என்ன பண்ணும் அப்படின்னா, எப்போல்லாம் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜோ, ஒரு இமேஜோ, ஒரு ஆடியோவோ நீங்கள் என்ன சென்ட் பண்ணாலும் இந்த நோட் தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இது ஒரு வெப் ஹூக் மாதிரி ஒர்க் ஆகும் வாட்ஸ்அப்காக. ஸோ இது வந்து லிசன் பண்ணிகிட்டு இருக்கும். எப்போல்லாம் ஒரு மெசேஜ் வருதோ அப்போல்லாம் இந்த ஒர்க் ஃப்ளோவை இதுதான் ட்ரிகர் பண்ணும். ஸோ அடுத்தது ஸ்விட்ச் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்விட்ச் எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து 3 டைப்பான மெசேஜஸை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து டெக்ஸ்ட் மெசேஜ், இன்னொன்று வந்து இமேஜ் மற்றும் ஆடியோ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 3க்கும் டிஃப்ரெண்ட்டான ஒரு பாத் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக நம்ம தான் ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஜெமினை வந்து டிஃப்ரெண்ட்டான நோட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கு இல்லையா. ஸோ அதுக்காக நம்ம இந்த இடத்துல ஸ்விட்ச் யூஸ் பண்ணி அந்த ஒரு ரவுட்டிங்கான விஷயத்தை நம்ம இங்கே பண்ணுறோம். ஸோ நம்ம ரவுட்டிங் எப்படி செக் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல வாட்ஸ்அப் ட்ரிகர் இருக்கு இல்லையா. ஸோ வாட்ஸ்அப் ட்ரிகருடைய அவுட்புட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அவுட்புட்டில் நமக்கு டைப் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இருக்கும். ஸோ அந்த டைப் அப்படிங்கிற வேரியபிளுடைய வேல்யூ வந்து டெக்ஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ரவுட்டிங்னும் ஆடியோ அண்ட் இமேஜ் உங்களுக்கு வேறு இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு வீடியோ இருக்குன்னாலும் நீங்கள் வீடியோ இங்கே இன்னொரு ரவுட் ஆட் பண்ணி நீங்கள் வீடியோவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம 3 டைப்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்தது ஃபர்ஸ்ட் டைப் டெக்ஸ்ட். ஸோ டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஜெமினையுடைய மெசேஜ் டெக்ஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு நோட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மெசேஜ் டெக்ஸ்ட்டுங்கிற நோடில் இந்த க்ரெடென்ஷியல் நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ ரிசோர்ஸ் வந்து டெக்ஸ்ட்னு இருக்கும். ஸோ ஆப்ரேஷன் நம்ம வந்து மெசேஜ் பண்ணுற ஒரு மாடலுக்கு மாடல் டைப்பு நான் 2.5 ஃப்ளாஷ் வச்சுருக்கேன். ஸோ ஒரு ப்ராம்ப்ட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த ஒர்க் ஃப்ளோ நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு இந்த ப்ராம்ப்ட்டும் ஆட் ஆகி வந்துடும். ஸோ ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ரிப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். சென்ட் மெசேஜ் அப்படிங்கிற நோடு. ஸோ இந்த மெசேஜ் என்ன பண்ணும் அப்படின்னா, எல்லா ப்ராசஸும் பண்ணதுக்கப்புறம் திரும்ப அந்த சேட் விண்டோவுக்கு மெசேஜை சென்ட் பண்ணக்கூடியது தான் இந்த சென்ட் மெசேஜ் அப்படிங்கிற நோட். ஸோ எந்த நம்பருக்கு சென்ட் பண்ணும் அப்படின்னா, ரிசீவர் நம்பர் இருக்கு இல்லையா. ஸோ இந்த வேல்யூ நான் எங்கேருந்து எடுக்கிறேன் அப்படின்னா, வாட்ஸ்அப் ட்ரிகரில் மெசேஜஸில் ஃப்ரம்னு ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ ஃப்ரம் அப்படிங்கிறது எந்த நம்பர்லேருந்து இந்த மெசேஜ் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான அந்த வேல்யூ அந்த ஃப்ரம்ங்கிற வேரியபிள் இருக்கும். ஸோ அந்த வேல்யூ நம்ம இங்கே டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ண முடியுமா. ஸோ நீ எந்த நம்பராக இருந்தாலும் டேரெக்டாக வந்து இதை யூஸ் பண்ணி பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இந்த பாட்டை வந்து நான் குரூப்பில் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ மல்டிபிள் மெசேஜ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு டேரெக்டாக ரிப்ளை பண்ணுறதுக்கான இந்த வேல்யூ அவங்களுக்கு இருக்கும். ஸோ அடுத்தது அதனுடைய டெக்ஸ்ட் பாடி, நம்ம சென்ட் பண்ணக்கூடிய மெசேஜ் டைப் வந்து டெக்ஸ்ட்டு தான். ஸோ அதனுடைய வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா, இந்த மெசேஜ் நோடில் வந்து டெக்ஸ்ட் அப்படிங்கிற அவுட்புட் வரும். ஸோ அந்த டெக்ஸ்ட் அப்படிங்கிற அவுட்புட்டை நம்ம டேரெக்டாக சென்ட் பண்ணுறோம். ஸோ அடுத்தது வந்து ஆடியோ. சப்போஸ் வந்து ஆடியோ மெசேஜ் வந்து யூசர் சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் வந்து ஆடியோ மெசேஜ் நம்ம டவுன்லோட் பண்ணுறோம். ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்காக இங்கே நம்ம HTTP நோட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ HTTP நோடில் ப்ரீ டிஃபைன்டு க்ரெடென்ஷியல் டைப் அப்படிங்கிற ஆத்தென்டிகேஷன் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த க்ரெடென்ஷியல் டைப் என்னவாக இருக்குன்னா வாட்ஸ்அப் API. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் APIயோடைய அக்கௌண்ட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது க்ரெடென்ஷியல் டைப்பில் நிறையா க்ரெடென்ஷியல் டைப் ஆட் பண்ணலாம். ஸோ அதில் வாட்ஸ்அப் API, ஸோ அந்த வாட்ஸ்அப் APIக்கான அக்கௌண்ட்டும் நான் இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வீடியோவில் சொல்லியிருக்கேன், செக் பண்ணிப்பாருங்க. ஸோ இப்போ இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த URL, நம்ம வந்து ஆடியோ ஃபைல் நீங்கள் ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணும் பொழுது நமக்கு ஒரு URL ஃபார்மேட்டில் தான் கிடைக்கும். ஸோ அந்த URL நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு சில ஆத்தென்டிகேஷன் யூஸ் பண்ணி மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா அந்த டேட்டா டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த டவுன்லோட் ஆடியோங்கிற HTTP நோட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நோட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு ஒரு பைனரி ஃபைல், ஒரு ஆடியோ ஃபைலை டவுன்லோட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த ஆடியோ ஃபைல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அனலைஸ் ஆடியோ அப்படிங்கக்கூடிய ஜெமினை நோடில் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த பைனரி ஃபைலுடைய
ஃபீல்டு நேம் என்னவாக இருக்கும் அப்படின்னா டேட்டான்னு இருக்கும். ஸோ அதை நான் டேரெக்டாக பாஸ் பண்ணிட்டு ஒரு டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். ஸோ அந்த டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட்டை வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஏஐ வந்து நமக்கு ஒரு அவுட்புட் டெக்ஸ்ட் மட்டும் நமக்கு கொடுக்கும். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 11 லேப்ஸ் அப்படிங்கிற நோட் யூஸ் பண்ணி அதை வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் திரும்ப ஒரு ஆடியோ ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ இந்த 11 லேப்ஸுடைய கிரெடென்ஷியல் எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து நான் டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் எனக்கு தேவையான ஒரு வாய்ஸ் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் டெக்ஸ்ட் வேல்யூவும் ப்ரீவியஸ் நோடுடைய டெக்ஸ்ட் அப்படிங்கிற அவுட்புட் வேல்யூ நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம கிடைக்கக்கூடிய இந்த ஆடியோ ஃபைல் சில சேஞ்சஸ் பண்ணணும். எதனால் அப்படின்னா இதனோட எம்ஐஎம்இ டைப் வந்து வாட்ஸ்அப்புக்கு சப்போர்ட்டடான டைப்பை நம்ம கன்வெர்ட் பண்ணணும். இந்த கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப நான் இந்த இடத்துல சென்ட் ஆடியோங்கிற ஒரு நோட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த சென்ட் ஆடியோ அப்படிங்கிறது அந்த ஆடியோ ஃபைல் மெசேஜ் டைப் வந்து நான் ஆடியோ சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னா ஸோ ஆடியோ ஃப்ரம் எதுலேருந்து அப்படின்னா N8 பைனரி ஃபைல் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனுடைய டேட்டா அப்படிங்கிற ஃபீல்டு தான் நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு வாய்ஸில் ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணும்பொழுது திரும்ப ஏஐ அதுக்கான ஃப்ரெண்ட்லி ரெஸ்பான்ஸை வந்து உங்களுக்கு திரும்ப வாய்ஸ்லேயே சென்ட் பேக் பண்ணும். ஸோ அடுத்தது வந்து நான் ஒரு இமேஜ் நோட். ஸோ இமேஜாக இருந்துச்சு அப்படின்னா சேம் அதே டவுன்லோட் இமேஜ் தான் ஆடியோக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இமேஜுக்கும் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அனலைஸ் இமேஜ் அப்படிங்கிற ஒரு ஜெமினாயோடைய நோடு இருக்குது. ஸோ இந்த நோடு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கொடுத்த இமேஜை நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அனலைஸ் பண்ணிட்டு நமக்கு ரிப்ளை ஒரு டெக்ஸ்ட் மெசேஜை சென்ட் பண்ணும். இப்போது அதே டெக்ஸ்ட் மெசேஜை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சென்ட் டெக்ஸ்ட் அப்படிங்கிற மெசேஜ் டைப் டெக்ஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு டைப் யூஸ் பண்ணி நான் திரும்ப வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து இந்த ஒர்க் ஃப்ளோக்கான ஓவரால் ஐடியா. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதுக்கான ஒரு சின்ன டெமோ மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் அந்த ஒர்க் ஃப்ளோ வந்து நான் ட்ரிகர் பண்ணுறேன். ஸோ ட்ரிகர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் எதர் டீபக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸிக்யூட் ஃப்ளோ கொடுக்கலாம். இல்லை இது வந்து ப்ரொடக்ஷனாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்ஆக்டிவ் அப்படிங்கிற ஸ்டேட்டை நீங்கள் ஆக்டிவ் ஸ்டேட்டாக சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இது ஆல்வேஸ் லிசனிங் ஸ்டேட்லேயே இருக்கும். இப்போ நான் வந்து இது இன்ஆக்டிவாக ஆக்டிவாக சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணிட்டு ஸோ இப்போ நான் வாட்ஸ்அப்பில் நான் ஒரு மெசேஜ் நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ண மெசேஜுக்கு ஏஐ வந்து ஒரு ரிப்ளை எனக்கு கொடுத்துருக்கு. தமிழில் ஒரு ஃப்ரெண்ட்லி டோனில் நமக்கு ரிப்ளை பண்ணியிருக்கு. இப்போது இது வந்து நான் இந்த ஒரு நோட் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ எக்ஸிக்யூஷன்ஸ் வந்து நம்ம N8 இந்த இடத்துல நம்ம செக் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல இப்போ நான் பண்ண எக்ஸிக்யூஷன் வந்து இந்த இடத்துல நடந்திருக்கு. இப்போ இதில் இன்னொரு சின்ன இஷ்யூ இருக்குது. என்ன அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த எக்ஸிக்யூஷன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். எதனால் அப்படின்னா நம்ம வந்து இந்த நோட் வந்து எப்போல்லாம் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வருதோ எப்போல்லாம் ஒரு மெசேஜ் வருதோ அப்போல்லாம் எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி வச்சுருக்கோம். ஸோ அதில் ஒரு சின்ன கண்டிஷன் மட்டும் ஆட் பண்ணணும். ஸோ இஃப் கண்டிஷனில் எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஃப்ரம் மெசேஜ் அப்படிங்கிறது என்னுடைய கான்டாக்ட் நம்பராக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நான் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் நான் செக் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் அந்த கண்டிஷனை ஆட் பண்ணிவிட்டு நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போது நான் ஒரு சின்ன வாய்ஸ் நோட் நான் சென்ட் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு வாய்ஸ் நோட் சென்ட் பண்ணியிருக்கேன். நம்ம எக்ஸிக்யூஷன்ஸில் பார்க்கலாம். இப்போ ஒரு நோட் வந்து இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இந்த நோட் நம்ம கொடுத்த அந்த வாய்ஸ் மெசேஜுக்கு ரிப்ளை வந்து இப்போது ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அந்த ரிப்ளை ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு ஒரு அவுட்புட் வருது என்னென்னு பார்க்கலாம். இப்போ எனக்கு ஒரு அவுட்புட்டும் வந்திருக்கு. ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணியிருக்கு. பட் இப்போ இந்த வாய்ஸ் வந்து அவ்வளோ கலோக்கியலாக அவ்வளோ நார்மலாக இல்லை. ஸோ இந்த வாய்ஸை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும், சில கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா 11 லேப்ஸோட இந்த நோடில் நீங்கள் சில கான்ஃபிகரேஷன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். லாங்குவேஜ் கோட் யூஸ் பண்ணலாம். ஸோ லாங்குவேஜ் கோட் வந்து நான் இங்கே TA அப்படின்னு யூஸ் பண்ணுறேன். தமிழ் லாங்குவேஜ்க்காக நீங்கள் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வாய்ஸ் செட்டிங்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி இருக்கணும், அந்த வாய்ஸுடைய அந்த இன்டென்சிட்டி அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணிவிட்டு நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ அடுத்தது வந்து நம்ம இமேஜ் சென்ட் பண்ணணும். ஸோ இமேஜ் சென்ட் பண்ணுறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ஒரு சாம்பிள் இமேஜ் நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ இந்த சாம்பிள் இமேஜுக்கான எக்ஸிக்யூஷன் நம்ம செக் பண்ணலாம். ஸோ இப்போது அந்த எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போது அந்த எக்ஸிக்யூஷன் முடிஞ்சிட்டு இப்போ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரியான ஒரு ரிப்ளை வந்து எனக்கு கொடுத்துருக்கு. ஸோ அது ஒரு சில மெசேஜ்லாம் சென்ட் பண்ணியிருக்கு இல்லையா. ஸோ இது மாதிரி நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணால் திரும்ப ஒரு வாய்ஸ் மெசேஜும், டெக்ஸ்ட் மெசேஜ் சென்ட் பண்ணால் திரும்ப ஒரு டெக்ஸ்ட் மெசேஜும், நீங்கள் ஒரு இமேஜ் சென்ட் பண்ணால் அதற்கான ஒரு டெக்ஸ்ட் மெசேஜும் சென்ட் பண்ணக்கூடிய ஒரு மல்டி மாடல் வாட்ஸ்அப் ஏஐ ஏஜென்ட் வந்து நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.